afternoon children. Good afternoon. இப்போ வரைபடத்தை பற்றி நம்ம ஒரு குட்டி வீடியோ போட்டுடலாமா? டைரக்ஷன் சொல்லுமா? சொல்லுமா? ஓகே, சூப்பர். இப்போ மழையெல்லாம் இப்போ மழை பொழிவு இருக்கும் பொழுது டிவியில் செய்தி வாசிக்கும் பொழுது வட மாவட்டம், தென் மாவட்டம், கடலோர மாவட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வட மாவட்டங்கள் யாராவது ஒருத்தங்க சொல்லு. சொல்லுமா? வெரி குட். தென் மாவட்டங்கள் எழுந்திருச்சுக்குமா? வெரி குட். கிழக்கு மாவட்டங்கள் யாராவது ஒருத்தங்க சொல்லுமா? வெரி குட். சிட் டவுன். மேற்கு மாவட்டங்கள் சொல்லுமா? நீலகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல் டீச்சர். வெரி குட். சிட் டவுன். கடலோர மாவட்டங்கள் ஏன் கடலோர மாவட்டங்கள்னு சொல்கிறோம்? ஓகே ஓகே. அண்டை மாவட்டங்கள்னால் என்ன, யார் சொல்லுவா? இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியோட அண்டை மாவட்டம் சொல்லுமா? வெரி குட். சிடா. இப்போ நம்மளுடைய இந்திய மேப்பில் தமிழ்நாடு எங்கேப்பா இருக்கும்? ஓகே ஓகே ஓகே. இந்தியா ஒரு டேஷ். சரி, ஓகே. அப்போ தீபகற்பம் தீவுக்கு யாராவது ஒரு உதாரணம் சொல்லுப்பா. பாசிகள்லேருந்து கிடைக்குது. ஓகே, சிட் டவுன். சொல்லுப்பா. 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 22 நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க ராமேஸ்வரத்தில் இருக்கிறது அந்த தனுஷ்கொடி. அந்த தனுஷ்கொடிக்கு கிழக்கே பக்கம் வங்காள விரிகுடாவும் தெற்கே பக்கம் இந்திய பெருங்கடலும் இருக்குங்க டீச்சர். இது தெரியாத அந்த இடத்துல புயல் வரும்ன்றது தெரியாத நிறைய மக்கள் 2000க்கும் மேற்பட்டவங்க டீச்சர். அவங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த ட்ரெயின்ல புறப்பட்டு வரும்போது ஒரு புயல் அவங்க எல்லாமே இறந்துட்டாங்க டீச்சர். அதை தெரிஞ்ச தனுஷ்கோடி மக்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாங்க டீச்சர். நம்ம தமிழ்நாட்டோட எல்லை ஆண்டுச்சு அந்த தனுஷ்கோடி. வெரி குட். சிட் டவுன். சூப்பர். மலேசியா ஒரு தீபகற்பம் டீச்சர். சொல்லுங்கம்மா. மலேசியால என்ன செய்யணும் நான் சொல்றேன் டீச்சர். அவங்க மலேசியால பத்துமலை முருகன் கோவில்ல தைப்பூசம் ரொம்ப சிறப்பா நடக்கும் டீச்சர். அது மட்டும் இல்லாம அந்த பத்துமலை முருகன் கோவில் 2வது சிறப்பா இருக்கும் டீச்சர். ஓகே, சூப்பர்.